அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உலக வரலாற்றிலேயே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லையும் சரி, நீங்கள் எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் ஒரு யூடியூப் சேனலில் இத்தனை மூலிகையை ஒன்றாக ஒரு இடத்துல கண்டிப்பாக சந்திச்சிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய மாந்திரிகவாதியாக இருந்தாலும் சரி, தாந்திரிகவாதியாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் மக்களுக்கு காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் 108 மூலிகை 208 மூலிகை போட்டு பார்த்திங்கன்னா வசிய மூலிகை செஞ்சு தரோம், தாந்திரிக முறையிலையும் சரி மாந்திரிக முறையிலையும் சரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இத்தனை மூலிகை இருக்கா இல்லையா அப்படின்னு மக்களுக்குள்ளார பல வகையான எண்ணோட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இது எல்லாத்தையுமே உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கெல்லாம் நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நவகிரக கருப்புசாமியுடைய அருளால் உங்களுக்கு இவ்வளோ மூலிகைகளை காட்டிக்கிட்டு இருக்கிறேங்கய்யா. இது எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெண் வசியம், ஆண் வசியம், கணவன் மனைவி, மனைவி பெண் அப்படிங்கிற விஷயத்துக்காக பண்ணலாம். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க அப்படின்னா 18 வயசு பசங்க தடமாறி போகிறாங்க, பிள்ளைங்க தடமாறி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம செய்யலாம். வியாபாரம் நடக்காமல் இருக்குது, நமக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கும்போது அந்த முன்னேற்றத்துக்கு இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் குலதெய்வம் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது குலதெய்வத்துக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக நாம் இந்த வேலையை செய்யலாம். நமக்கு வாக்கு சித்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணிய காரியத்தை அடையிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். எதற்காக மூலிகைனா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஒரு பச்சை மிளகா அப்படிங்கும்போது அதை நம்ம கடித்தோம் அப்படின்னா அதோடைய காரத்தன்மை நமக்கு தெரியுதா இல்லையா? அதே மாதிரி ஒரு கொய்யாப்பழம் அதை கடித்தோம் அப்படின்னா அதோடைய இனிப்புத்தன்மை நமக்கு தெரியுது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுளுக்கும் சரி மனிதனுக்கும் சரி மூலிகை அப்படிங்கிறது ஒரு இயற்கை அன்னை. மூலிகை அப்படிங்கிறது ஒரு இயற்கையுடைய அன்னை. அப்படிங்கும்போது அந்த இயற்கை அன்னை ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சக்திகளை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்ததாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வேப்பந்தலை அப்படின்னா மாரியம்மனுக்கு உகந்ததாக இருக்குது. ஒரு வில்வம் அப்படின்னா சிவனுக்கு உகந்ததாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா ஒரு துளசி அப்படின்னா பெருமாளுக்கு உகந்ததாக இருக்குது. அப்படிங்கும்போது இதை மை அப்படிங்கிறது ஏன் சில மூலிகைகளுடைய பெயர்கள்லாம் சொல்லாமல் பாருங்கள். இதில்